உத்தரப்பிரதேஷ்ல உள்ள நொய்டால ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு. சாதாரணமாக ஒரு ஊதிய உயர்வு கேட்டு அமைதி வழியில ஆரம்பித்த போராட்டம் கடைசியில் ஒரு வன்முறையாவே மாறி இருந்திருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நொய்டா அப்படின்றது வந்து என்சிஆர் பகுதியில் இருக்கு, டெல்லியை ஒட்டி இருக்கு. அதே நேரத்தில் இதே டெல்லியை ஒட்டி என்சிஆர் பகுதிகளில் ஹரியானாவை சேர்ந்த கூர்காவனும் இருக்கு. இந்த நிலைமையிலதான் ஹரியானா மாநிலம் வந்து அங்க உள்ள தொழிற்சாலையில வேலை பார்க்கும் நபர்களுக்குடைய அடிப்படை சம்பளத்தை வந்து உயர்த்தினாங்க. அதாவது அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு 11,000 இருந்து 15,000 வரைக்கும் ஊதிய உயர்வு கொடுத்தாங்க. செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு 16,000 வரைக்கும் ஊதிய உயர்வு கிடைச்சிச்சு. ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு 20,000 வரைக்கும் ஊதிய உயர்வு கிடைச்சிச்சு. இப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு ஊதிய உயர்வும் கொடுக்கல உங்களுடைய மாநிலம். இதனால அங்க உள்ள இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற தொழிற்பேட்டைகள்ல இருக்கிற உசேனி காம்ப்ளெக்ஸ், பேஸ் 2, செக்டார் 60, 62, 63, 84 அப்படின்ற இடங்கள்ல உள்ள பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்துல குதிச்சாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன பத்தினா, நாங்களும் என்சிஆர்ல தான் இருக்கோம், அவங்களும் என்சிஆர்ல தான் இருக்காங்க. இப்போ உள்ள நாட்டு நடப்பு பாத்தீங்கன்னா விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. இந்த நிலைமையில அவங்களுக்கு மட்டும் அதிகமா காசு கொடுக்குறீங்க, எங்களுக்கு கம்மியா கொடுக்குறீங்க, நாங்க பாக்குற வேலையை தான் அவங்களும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாங்க ஓவர் டைமும் பாக்குறோம், அதுக்கும் காசு கொடுக்க மாட்டீங்க, வீக்கெண்டும் வேலை பார்க்க வைக்கிறீங்க, சாதாரண காசே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி கோவத்துல இவங்க போராட்டத்தில் கூச்சிட்டாங்க. போன வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போடலாம் இது ஒரு அமைதியான போராட்டமா போயிட்டு இருந்துச்சு. இந்த போராட்டத்தை பத்தி உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ஓவர் டைம் பே தரோம், போனஸ் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஹைக் மட்டும் கொடுக்கல. மேலும் இந்த போராட்டத்தில் தொழிற்சாலையில வேலை பார்க்கறவங்க மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் மற்ற துறைகளுக்கும் அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு. உடனடியாக உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா, அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு 11,000 இருந்து 13,000 கூட்டுறோம், செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு 16,000 வரைக்கும் கூட்டுறோம், ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 18,000 வரை கூட்டுறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பையும் தொழிலாளர்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கூர்காவனை கம்பேர் பண்ணும்போது மாசம் 2,000 குறைச்சுதான் உங்களுக்கு கிடைக்குது. இதனால பயங்கர கோபமானவங்க பாத்தீங்கன்னா ரோட்டை மறிக்கிறது, கல்ல விட்டு போலீஸ் மேல அடிக்கிறது, போலீஸை தாக்குறது, வண்டிகளை எரிக்கிறது, போலீஸ் ஜிபியை எரிக்கிறது, பொது சொத்துக்களை வந்து அடிச்சு உடைக்கிறது அப்படின்ற மாதிரி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மினிஸ்டர் இந்த போராட்டம் நடந்த காரணமே வெளிநாட்டுடைய சதி, அதாவது பாகிஸ்தான் சதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அது கேட்டா போலவே இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நிறைய அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப்ல வந்து எல்லாரையும் சேர்த்து இந்த ப்ரொடெஸ்ட் அழகா பண்ணியிருக்காங்க. போலீஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக இந்த போராட்டத்தை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 350 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சமீப காலமாக ஸ்ரீலங்கால ப்ரொடெஸ்ட் பார்த்தோம், பங்களாதேஷ்ல ப்ரொடெஸ்ட் பார்த்தோம், நேபாளல ப்ரொடெஸ்ட் பார்த்தோம். எப்படியாவது இந்தியால வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பேர் போராடிட்டு தான் இருக்காங்க.